ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுக்கலாம், எந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கலாம், அதோட ஸ்டாப் லாஸ் எதாக இருக்கும், டார்கெட் எந்த லெவலாக இருக்கும், எந்த 3 பாயிண்ட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம், எந்த 3 பாயிண்ட் வந்து சப்போர்ட் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வீக்லி அனலைசிஸ் வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் தரேன். ஓவராலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டிலில் இந்த மாதிரி நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே சேம் டைம் இப்போ வந்து வீக்லியில் வந்து நமக்கு நிஃப்டி வந்து இந்த சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. ஹை லோ இந்த ரீஜனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ, ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ, இது எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். மந்த் வந்து க்ரீன் கலரு, வீக் வந்து ஆரஞ்சு கலரு, டே வந்து வைலட் கலரு, டாட்டட் லைன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எதை வச்சு பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்கிறது வந்து வீக்லி அனலைசிஸ் வீடியோவில் இருக்குது. அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ நம்ம வந்து இதில் ஃபர்தராக நாளைக்கு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு டே கேண்டிலில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் டே கேண்டிலில் பார்த்துட்ருக்கீங்க. டே கேண்டிலில் இப்போ நம்ம என்ன லாஸ்ட்டாக பார்த்துருந்தோன்னா, நமக்கு வந்து இது ஒரு டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி இப்போ நேராக இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனில் நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த இடம் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக இது மேலே ஏறிட்டு இப்படி ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை, நாளைக்கு கேப் டவுனோ இல்லை இன்னைய டேவோட லோவையோ ப்ரீவியஸ் டேவோட லோவையோ மார்க்கெட் கட் பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த நெக்லைன் இருக்குல்ல, இந்த இடம் இது வரைக்கும் திருப்பி வந்து இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி திருப்பி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைம் இங்கே பாருங்களேன், நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஸோ இந்த நெக்லைனுக்கிட்ட வந்தால் மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நமக்கு நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஒரு 1 ஹவர் கேண்டிலில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் வரைய முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் நமக்கு இந்த பாட்டம் டு பாட்டம் மூவ் ஆகிட்டுருக்கு. இதை நான் வந்து கலர் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கலர் வச்சுக்கலாம், நம்ம வந்து ப்ளூ கலர் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரைஞ்சிட்ருக்க ட்ரெண்ட் லைன் இப்போ 1 ஹவர் கேண்டில் வரைகிற ஃபார்மேஷன் எல்லாத்தையும் அதேமாரி பாருங்கள். நமக்கு ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து போயிட்டுருக்க இந்த ட்ரெண்டு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எந்த இடத்த வச்சு நம்ம இது வரைகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஓகேவா, இப்போ இதுக்குள்ளார டபுள் பாட்டம் ஆகி இப்போ இந்த ரீஜனில் நிற்கிது. அதே சேம் டைமு என்ன இருக்குது, இந்த ப்ளூ கலர் லைனு பிரேக் அவுட் ஆகிருக்கா இந்த இடம். ஸோ இப்போ நாளைக்கு கேப் டவுனோ இல்லை அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவையோ கட் பண்ணுச்சுன்னா இந்த ப்ளூ லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அந்த ப்ளூ லைனுங்கிறது தான் வந்து என்ன, ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ அந்த லோக்கு ரீஜன் கிட்ட நெருங்குச்சுன்னா இந்த தான் நம்ம சொன்ன கேப் ஃபில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த கேப் ஃபில்லை பண்ணிவிட்டு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஃபர்தராக ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்கு பாருங்கள், அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கேருந்து கன்சல்டேஷன் இந்த மூமெண்ட் பண்ணி திருப்பி மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சேனல் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிடுச்சு, இந்த ப்ளூ எல்லோ லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டார்கெட்டாக இந்த லைனை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லாவே மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவைப்படும், எங்கெங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 15 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கேப் ஃபில் ரோ இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த ஹை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஹை ஒரு லோ ஹை இந்த ரீஜனில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 17,635ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடம் நான் மார்க் பண்ணுற பாருங்க, 17,635. அதுவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது ப்ளூ கலர் வரைஞ்சோம்ல, அந்த லைன் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கேருந்து திருப்பி இப்படி ஃபர்தராக கீழே இறங்கி திருப்பி இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஒன்ஸ் எப்போ டவுன் ட்ரெண்டாக மாறும்னா, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைனு கீழே பிரேக் அவுட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா
நமக்கு வந்து ஃபர்தராக இப்படி சேனலையே திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்கி இந்த கேப் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஃபில் பண்ண ட்ரை பண்ணும் மார்க்கெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி தான் நாளைக்கு மொமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை தாண்டாமலும் ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணாமலும் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் லைன் எங்கே, எந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் R1 R2 R3யும் சப்போர்ட் லெவல் S1 S2 S3 எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் டேக் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையும். இப்போ பாருங்கள், நான் ப்ரைஸ் டேக் எடுத்துகிட்டு வரேன். இப்போ மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் 17,644. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த சேனலோட ஹை இந்த இடம் அது வந்து ஆல்மோஸ்ட் 17,689 இருக்குது. நீங்கள் ரவுண்ட் அப் நம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17,700. ஒன்ஸ் 17,700 பிரேக் அவுட் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை 17,784 ரெசிஸ்டன்ஸு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,823. இதுதான் வந்து நாளைக்கு மூமெண்டம் ஆகிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் அவுட் ஆகிறப்போ ஒரு வாட்டியாக மேலே ஏறி அடுத்தடுத்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இதே வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னா மார்க்கெட்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 17,665 அதுக்கு கீழே போதுன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பாருங்கள் உங்களுக்கு 17,500. 17,500க்கு கீழே இறங்குதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கேப் ஃபில்லை பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக எங்கே தான் வச்சுருவோம், 17,318. அதுக்கு அடுத்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை இருக்குல்ல, நான் இப்போ இந்த இடத்த ஒரு லைன் வரைஞ்சி உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். ஏன்னா இன்பிட்வீனில் ஒரு 100 பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண தான் ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம். ஓகே, இது நம்ம இப்போ வரைஞ்சோம்ல ஒரு லைனு, அது வந்து எதை பேஸ் பண்ணி வரைஞ்சோன்னா இந்த 17,400 ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் நான் அப்படியே உங்களுக்கு இன்னும் பின்னாடி எடுத்துகிட்டு வரேன். இந்த ரீஜியன் ப்ளஸ் இந்த ரீஜியன் இந்த இடம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த 17,400 அந்த ரவுண்ட் அப் நம்பரை நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக கொடுத்துக்கிறோம், சப்போர்ட் லைனாக நம்ம வந்து கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த சப்போர்ட்டாக இதை 17,424 இது எதுக்கு மார்க் பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த ரீஜன் வரப்பெல்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் மாறி ஆக்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே பேங்க் நிஃப்டியோட லெவலில் போய் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லியில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு. அதே வந்து வீக்லியில் கன்சிடர் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோடய வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரியும். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலுக்கு வந்துடுறேன். ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து சேம் நிஃப்டி போலவே இதுலேயும் நான் கலர்ஸ் கொடுத்து ஆல்ரெடி ஹை லோவை மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ பேங்க் நிஃப்டி டே கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இந்த இடம் பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம். ஸோ இந்த டபுள் பாட்டம் முடித்து இந்த இடத்துல நிற்கிது. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி திரும்பி ஃபர்தராக ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு மூமெண்டம் நடக்கிறப்ப தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடத்த மார்க்கெட்டு கேப் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடம் திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு, திருப்பி இப்படி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் மந்தோட ஹை தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம வந்து இதை 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூமெண்டம் இதுக்குள்ளே வரைய முடியும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளார நம்ம ப்ரீவியஸாக மார்க் பண்ணியிருந்த இதுதான் நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்துட்ருக்கோம். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே மூவ் ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்.
பாருங்கள், திருப்பி ஒரு ட்ரெண்ட் லைன் பாட்டமில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு இது ட்ரையாங்கிள் பேட்டர்னு, ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ, ஹை போய் இப்போ ஹை பிரேக் அவுட் ஆகி மேலே நிற்கிது ரெசிஸ்டன்ஸில். இந்த இடம் கேப் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக கேப் ஃபில் பண்ணி நின்றுருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த லெவலில் பார்க்கணுன்னா, இப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுல்ல, இது வந்து இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபர்தராக இப்படி மேலே ஏறணும். அப்போ ரீடெஸ்ட் லெவல்னு கீழே இறங்கினா இந்த இடம் தான் நம்ம கேப் ஃபில் பார்த்துட்ருக்குது. அந்த கேப் ஃபில்லில் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். அதே சேம் டைமு குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை. குளோபல் மார்க்கெட்டோட அனலிசிஸ் வீடியோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நெக்ஸ்ட் வீக் என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் உங்களுக்கு புரியும். டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்குது, S&P 500, நாஸ்டாக்யூலாம் என்ன மாதிரி மூமெண்டமில் இருக்குது, இதெல்லாம் இப்போ நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா, எந்த இடத்துல மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம இந்த ரீஜன்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து ஈஸியாக மேலே வீக்லி ஹையை தொடும். அதுக்கு அடுத்து இதுக்கு மேலே உள்ள ஹை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலுக்கு தான் அடுத்தடுத்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் இதுக்கு மேலே நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் எது இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜூம் அவுட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கலாம். அந்த ஹரிசாண்டல் லைனை நெக்ஸ்ட்டு எந்த ரீஜனில் போய் நமக்கு மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் இல்லை சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். பாருங்கள், நான் வந்து இதை எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறேன், இந்த மார்க்கெட் லைன் எதை வச்சு வரைஞ்சேன்னா, இந்த இடம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கன்சல்டேஷனோட ஹை. இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனவன தான் கீழே மேலேயும், அதான் சப்போர்ட்டேஷன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் போய் என்ன மாதிரியான நாளைக்கு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்க்குறப்ப நமக்கு இதுக்குள்ளார என்ன மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த பாட்டமை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸு. அடுத்து இந்த 2 ரீஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க மேலேருந்து மூவ் ஆகிட்டுருக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டோட அடுத்த மூமெண்டம் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு. இப்போ இது வந்து அடுத்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹை ஒரு லோ, ஹை லோ ஹை. இப்போ எகெயின் இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட லோக்கு வரும். ப்ரீவியஸ் டேவும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது சேனல் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இப்படி ஃபர்தராக இந்த வீக்கோட லோவை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எடுக்கும். அப்படி இல்லை, இந்த இடம் வந்து நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேயே சேனல் பிரேக் அவுட் ஆகும். இந்த கிராஸ் சேனல் வரைஞ்சிருக்கோம்ல, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து நமக்கு ஏதுவான சூழ்நிலை கிடையாது. ஒன்ஸு இந்த வீக்கோட ஹையை, ப்ரீவியஸ் வீக் இருக்குல்ல, அதோட ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் பெஸ்ட்டான ஆப்ஷன் எடுக்க முடியும். கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால். இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்ததுன்னா உங்களுக்கு இங்கே கிராஸ் இந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லைன் போதில்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூ கலர் லைன், இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இந்த சேனலோட லோவை வச்சு ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே நமக்கு வந்து வீக்லி லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ப்ரைஸ் டேக் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ப்ரைஸ் லேபிள் படி பார்த்தீங்கன்னா என்னோடய ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரீஜன் 41,186 ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். 41,200 அடுத்து இந்த வீக்கோ முடிஞ்சு போன வீக்கோட
ஹை 41,250. 41,250க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து 41,600 686 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே டவுனில் வந்துச்சுன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சுனாலே நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40,830, அடுத்த செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 40,560, அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 40,421 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்க்குறப்ப நமக்கு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூமெண்டம் கீழே வர்றப்ப இந்த கேப் ஃபில்லப் மார்க்கெட் கண்டிப்பாக பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி அதை ஒரு மார்க் பண்ணுறேன், அதுக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி மார்க் பண்ணுறேன், அதுக்கு ப்ரைஸ் டேக் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் லைன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். 40,163, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 40,059. ஸோ இந்த மாதிரி தான் மூமெண்டம் இருக்கிறதுக்கு நாளைக்கு சான்ஸ் இருக்குது.